கமல் நடிப்பில் பாதியில் கைவிடப்பட்ட மருதநாயகம் திரைப்படம் தற்போது மீண்டும் உருவாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கமலஹாசன் எழுதி அவரே தயாரித்து இயக்கிய படம் மருதநாயகம். 1997ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இப்படத்தில் கமலஹாசன் நாயகனாக நடித்திருந்தார். ஆனால் நிதி பற்றாக்குறை காரணமாக மருதநாயகம் படம் கைவிடப்பட்டது. அதற்கு பின்பு மருதநாயகம் குறித்து எழுந்த கேள்விகளுக்கு அப்படத்தை தயாரிக்க யாராவது முன் வந்தால் படம் மீண்டும் தொடங்கப்படும் என்று கூறியிருந்தார் கமல். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு ஐங்கரன் தயாரிப்பு நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் மருதநாயகம் படத்தின் போஸ்டரை வெளியிட்டிருந்தனர். இதனால் மருதநாயகம் பற்றி மீண்டும் தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றன. மேலும் சில நாட்களுக்கு முன்னர் கமல் அளித்த பேட்டி ஒன்றில் லண்டனில் உள்ள தனது நண்பர் ஒருவர் இந்த படத்தை தயாரிக்க முன்வந்திருப்பதாக கூறியிருந்தார். இந்நிலையில் ஐங்கரன் படத்தின் ட்விட்டர் பக்கத்தில் மருதநாயகம் படத்தின் போஸ்டர் வெளியிடப்பட்டிருப்பதால் லைகா நிறுவனம் இப்படத்தை தயாரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஜினிகாந்தின் எந்திர நிரண பாகத்தை தற்போது லைகா நிறுவனம் தயாரிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது.